பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எப்படி போய் மீதியானரை மேற்கொள்ளுவது? எனக்கு என்ன பலன் இருக்குது? ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. சில இடத்துல நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், இல்லாவிட்டால் அதிகாரிகள், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அதிகாரிகள், சில பேர் சொல்றாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க, நான் சொல்றேன். நம்ம சொல்றோம், நான் சொன்னா கேட்பாங்களா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இன்னைக்கு ஏன் நிறைய காரியத்தில் நீங்க யோசிச்சு தயங்கி ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு, அற்புதமா வழிகளா ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீங்க முன்பாக கடந்து போங்க. ஏன் தயங்கி நிக்கிறீங்க? நான் சொன்ன அந்த இடத்துல கேட்பாங்களா? என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? என்னுடைய சத்தத்தை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தான் வாய்ஸ் இல்லையே, சப்போர்ட் இல்லையே. கவலையே படாதீங்க. நீங்க அந்த இடத்துல கடந்து போய் கர்த்தர் உங்க வாயில கொடுக்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. ஜெபத்தோடு அந்த இடத்துக்கு கடந்து போங்க. உங்களை அனுப்புகிறது ஆண்டவர். எப்படி கிதியோனை இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னாரோ, அது போல இந்த இன்டர்வியூல உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க கடந்து போங்க. ஐயோ, இது பெரிய கம்பெனி, எனக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதுமா? நான் இந்த இடத்துல பெரிய இடத்துல ஆர்டர் எடுக்கணும், எனக்கு எந்த சகாயம் இல்லையே. ஜெபத்தோடு நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்காய் அற்புதத்தை செய்வார். நீங்க இருக்கிற இன்றைக்கு உங்களிடத்துல இருக்கிற இந்த பலத்தோட கடந்து போங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜெபத்தோட அந்த தொழில ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை அனுப்புகிறது நான் அல்லவா. எந்த இடத்துல போய் உங்களை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரோ, தைரியமா கடந்து போங்க. கடந்த 25 ஆண்டுகள் ஆண்டரோடு நடக்கிற அனுபவத்தில் அவர் கொடுக்கிற ஒரு தைரியம் தான் இது நாள் வரை என்னை நடத்தி கொண்டு வருகிறது, குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறது. தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த ரெகபோத் ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். உங்களை அனுப்புகிறது ஆண்டவர். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க. தேவனை நம்புங்க. அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். எப்படி கிதியோனுக்கு சொன்னாரோ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்குகிறது. எந்த இடத்துல நீங்க தோத்து போக மாட்டீங்க, எந்த இடத்துல நீங்க தலை குனிய மாட்டீங்க. நீங்கள் உங்களை வாளாக்காமல் ஆண்டவர் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. தைரியமா கடந்து போங்க. மேலான நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். எப்படி கிதியோனுக்கு அற்புதத்தை செய்து அந்த ஜெயத்தை கொடுத்தாரோ, மீதியார் மனத்தனையா இருந்தாங்க, ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியா தேவன் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஆயுதத்தோடு காத்து இருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். தைரியமா கடந்து போங்க. அப்பா உங்களோடு இருக்கிறார். உங்களை மகிமைப்படுத்துவார். God bless you.